ஆக்சுவலா ஃபார்முலா நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, sir. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ டிவைடட் பை இ பவர் எக்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபைண்ட் dy பை dx. இது கோசன்ட் ரூல். டினாமினேட்டரோட டேர்ம் வந்துச்சுன்னா கோசன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். கரெக்டாமா? Yes, sir. அப்ப என்ன பண்ணலாம்? எடுத்த முடி நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஓகேங்களா? dw னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஓகேங்களா? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு அர்த்தமா? அப்ப என்ன கிடைக்கும்? d by dy by dx from left side, right side also இதனுடைய டெரிவேட்டிவ் x squared plus 2 divided by e power x whole dash ஓகேங்களா? டெரிவேட்டிவ் மட்டும் எத்தனை நோட்டேஷன் இருக்குது? மூணு நோட்டேஷன் கொடுப்பாங்கடா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும். எய்தர் dy by dx நோட் பண்ணலாம், ஆர் y dash நோட் பண்ணலாம், ஆர் y1 நோட் பண்ணலாம். இது மூணுல எந்த நோட்டேஷன் வேணா நோட் பண்ணுவாங்க. சரியா கண்ணு? Okay, sir. ஓகே. அதனால தான் இங்க டேஷ் போட்டு டேஷ்னு என்னது டெரிவேட்டிவ்னு அர்த்தம். Okay, sir. சரி. இப்போ நியூமரேட்டர் வர வேல்யூ நம்ம என்னன்னு எடுப்போம்? u ன்னு எடுப்போம். கரெக்ட்டுங்களா? அதே டினாமினேட்டர் வர வேல்யூ என்னன்னு எடுப்போம்? v ன்னு எடுப்போம். கரெக்டாமா? Yes, sir. அப்ப சொல்லுங்க dy by dx. நீங்க சொன்ன மாதிரி u dash. u dash என்னது? x squared. போட்டுறோம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். dash into e power x minus u x squared plus 2 into e power x ஓட டெரிவேட்டிவ் divided by v squared. v squared னா e power x the whole square. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. அப்ப அதோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? x squared plus 2 னா 2x ன்னு வரும். 2x ஆ, e power x ஆ, minus e power x into x square plus 2 வெரி குட். divided by e power x the whole square. e power 2x நினைக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் வந்து e power 2x நினைக்கிறோம். Oh. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ரூல் யூஸ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின் y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் டக்குன்னு? e power x வந்து u x square plus 3 வந்து v. ஓகே. அப்ப இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு கான்செப்ட் வருது. இங்க ஒரு uv மெத்தட், எகைன் இங்க என்னது uv மெத்தட். ரெண்டு டைம் வருது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? dy by dx ரெண்டு டைம் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா u dash v plus uv dash ப்ராடக்ட் ரூல். இங்க u வந்து x ன்னு எடுக்கறீங்க, x dash into log x plus x into log x டெரிவேட்டிவ். இது ஃபர்ஸ்ட் டைமோட முடிஞ்சது. இதே மாதிரி செகண்ட் டைம் வந்து u வந்து e power x. அப்ப e power x டெரிவேட்டிவ் டைம் into x squared plus 3 plus e power x into x squared plus 3 whole dash. Then x ஓட டெரிவேட்டிவ் என்னமா? 1 ஆ? ஆமா சார். 1 into log x plus x into log x derivative 1 by x plus e power x derivative e power x into x squared plus 3 plus e power x into x squared plus 3 ஓட derivative 2x. Is correct ma? Yes, sir. x cancel. 1 into log x வந்து log x plus 1. We're taking e power x in all both side. e power x வந்து ரெண்டு பக்கம் இருக்குது. அதனால we're taking e power x common. Then x squared plus 3 plus 2x. Is correct? காமன் இல்லாம அப்படியே எழுதலாமா சார்? எழுத வைக்கலாம்டா கண்ணு. ஒரு சிலருக்கு ஆன்சர் கீழே மீ காமனா இருக்குதுன்னா அவங்க எடுக்க சொல்லுவாங்க. உனக்கு எவ்வளவு முடியுமோ அதை போடுங்க முடிஞ்சது. எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னா அவங்க ஆன்சர் கீ எப்படி வரும் தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு காமனா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனர்ஜி கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார். எனர்ஜி கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 3 வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் சைன் ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின். சரியாமா? ஓகே சார். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. தெரியலன்னு கேட்டுக்கங்க. சரியாமா? ஓகே சார். y equal to c power x squared plus 2x plus 5. எப்படி பண்ணலாம்?
ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சின்ன கொஸ்டின் தான் குடுத்துக்கிறேன். போக 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 கொஞ்சம் லென்த்தா குடுத்துடலாம். எப்படிடா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் c பவர் x ஸ்கொயர் + 2x + 5 எழுதிட்டு அப்புறம் இன்டு இந்த மேல இருக்கிறத டெரிவேட் பண்ணணும். சூப்பர்மா, வெரி குட். நல்ல நாலேஜ், வெரி குட். இதனோட டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் e பவர் x ஓட ஃபார்முலா e பவர் x இன்டு நீங்க சொன்ன மாதிரி x ஸ்கொயர் + 2x + 5 ஓட டெரிவேட்டிவ். Yes. அப்ப எனக்கு சொல்றேன் கண்ணு. into 2x + 2. அவ்வளவுதான் கண்ணு. இப்போ நீங்க ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? சரி. இப்ப இம்ப்ளிடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் தெரிஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதனால என்ன பண்ண போறோம்னா அடுத்த கான்செப்ட் மைண்ட்ல மூவ் பண்ண போறோம். அடுத்தது உங்களுக்கு புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஐடியாவுக்கு போறதுக்கு முன்னாடி இதை போட்டு பழகினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது என்ன கேக்குறானா x² y plus y² x plus xy plus x plus y equal to 0. ஓகே, find dy by dx ன்னு கேக்குறோம். சரிங்களா? சரி, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் பேசிக் கத்து கொடுத்துட்டு போலாம்னு பார்க்குறேன். பார்த்துக்கோங்க. சரியாம்மா? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? எக்ஸ். ஓகே, இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா டைமும் செப்பரேட்டா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓல்ட் டேஸ் போடுங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் செப்பரேட்டா என்ன பண்ண போறீங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்டா கண்ணு? எஸ் சார். எக்ஸ் ஓட டெரிவேட்டிவ் பிளஸ் ஒய் ஓட டெரிவேட்டிவ். சரியாம்மா? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடக்கும்? இது u, இது v. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் இன்டு ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு ஒய்யோட டெரிவேட்டிவ். கரெக்டாமா? ஆமாம் சார். ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ ஒய் ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸோட டெரிவேட்டிவ்ஸ். கரெக்ட்? அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸோட டெரிவேட்டிவ் இன்டு ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய்யோட டெரிவேட்டிவ். கரெக்ட்? எஸ் சார். எக்ஸோட டெரிவேட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுன்னு ஆயிரும். கரெக்ட்டா? இது வந்து u into v மெத்தட்ல டைரக்ட் வேல்யூ. y dash ஓட மீனிங் என்ன? dy by dx. கரெக்ட்? எஸ் சார். ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரு பார்ட் முடிச்சாச்சு. ஏன்னா ஈக்குவல் டு 0 போடாம விட்டுனா ஈக்குவல் டு 0 இருக்கும், ஈக்குவல் டு 0 போட்டுக்கங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்கும்? x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்ன நடக்குது? 2x. 2x into y plus x squared into y dash. y dash என்ன மீனிங் என்ன? டிஃபரன்ஷியேஷன். dy by dx. சரிங்களா? y dashங்கிறது இங்க எதுவும் நம்ம பண்ண முடியாது, ஆனா dy by dx ன்னு வச்சுக்கலாம். எஸ் சார். ரெண்டாவது டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக் பண்றாங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ். இதுல என்ன நடக்கும்? இதனோட டெரிவேட்டிவ் என்ன? எக்ஸாக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். எதோடது சார்? y ஸ்கொயர் ஓட. இது வந்து y ஸ்கொயர்டு, y ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2y dy by dx. ஓகே, உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்குது. வெரி குட். 2y into dy by dx. வெரி குட் ரகன். ஆக்சுவலி எனக்கு டவுட் இருக்கு சார், அது எங்கெங்க dy by dx வரணும்? எங்கெங்க dy by dx வரணும் டவுட் இருக்குதா? ஆமா சார். ஆமா. நாம இங்க என்ன பண்றோம்? வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்றோம்? x. பட் நாம இங்க என்ன பண்றோம்? y க்கு டெரிவேட்டிவ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி முடியுதுன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், அதாவது சைன் ரூல் அப்ளை பண்றோம். வித் ரெஸ்பெக்ட் x னா டைரக்ட் ஃபார்முலா. அப்ப வித் ரெஸ்பெக்ட் x இல்லாத y இருந்தனா எகைன் இன்னொரு டெரிவேட்டிவ் பண்ணணும். அது தனியா போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப வெறும் x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்ன பண்ணுவீங்க? x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு அர்த்தம். அதாவது கீழ எழுதுறேன் பாருங்க. d by dx of x ஸ்கொயர். இதுதான் மீனிங். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுவும் x, இதுவும் x. சேம் வேரியபிளா இருந்தா நாம என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் 2x ன்னு. எஸ் சார். டினாமினேட்டரும் அந்த பண்றது சேம் வேரியபிளா இருந்தா டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீங்க கேக்குற மாதிரி y ஸ்கொயர்ட் எப்படி சார் டவுட் வருதுன்னு கேக்குறீங்கனால நான் சொல்றேன். இப்போ இது dx, இங்க என்ன வருது? y ஸ்கொயர். கரெக்ட்டாமா? இங்க x இருக்குது, இங்க y இருக்குது. அப்படினா மீனிங் என்ன? சைன் ரூல் அப்ளை பண்ணனும் இன்டைரக்ட்டா சொல்றோம். நம்ம டைரக்ட்டா போட முடியாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஐடியா அப்ளை பண்றோம். அப்ப என்ன நடக்குது? 2y into again y ஓட டெரிவேட்டிவ். ஓகேவா? again y ஓட என்ன ரீசன்? இந்த வித் ரெஸ்பெக்ட் டு x இருக்கறனால. இதே வித் ரெஸ்பெக்ட் டு y ன்னு இருந்தா நீ விட்டுறலாம். ரெண்டு சேம் வேரியபிளா இருந்தா விட்டுறலாம். வேற வேரியபிளா இருந்தா இன்னொரு டெரிவேட்டிவ் பண்ணணும். ஓகே சார். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. டவுட் இருக்குனால நோட் பண்ணிக்கோ. ரெண்டு சேம் வேரியபிளா இருந்தா இஸ் ஸ்டாப் தி டெரிவேட்டிவ். டிஃபரண்ட் வேரியபிள் மீன்ஸ் again you want point the derivative. நோட் பண்ணிக்க. டவுட்னா நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே சார்.
Yes, sir. போலாமாடா? Yes, sir. ஓகே. எது முடிச்சுக்கிறேன் இப்ப? இந்த டேர்ம் முடிச்சுட்டேன். கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த டேர்ம் பண்ண போறோம். பிளஸ் y ஸ்கொயர் x ஓட டெரிவேட்டிவ் 1 அதனால விட்டுட்டேன். பிளஸ் x ஓட டெரிவேட்டிவ் 1 இன்டு y பிளஸ் x இன்டு y டேஷ். y டேஷ் வந்து நம்ம என்ன எழுதலாம் டைரக்ட்டா? dy by dx. பிளஸ் 1 பிளஸ் dy by dx equal to 0 எடுக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன போட்டுருக்குதாமா? 1 0 ஆயிருக்கும் சார். இல்லையே 1 நான் போடவில்லை. இது வந்து 1 டெரிவேட்டிவ் இல்ல. டெரிவேட்டிவ் முடிச்சாச்சு ஆல்ரெடி. மேல இருக்கிறது வந்து x ஓட டெரிவேட்டிவ் 1 போட்டுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? நம்ம அது டெரிவேட்டிவ் இல்ல. ஓகேவா? Yes, sir. சரி இப்போ நம்மளுக்கு யார் யாரா இருக்கிறா? நம்மளுக்கு dy by dx தான் கேக்குறாங்க. அப்ப dy by dx யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள ரவுண்ட் பண்ணிக்கங்க. அவங்கள மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறவங்க ரைட் சைடு போய்க்குங்க. சரிங்களா? 2 3 4 இந்த 4 டைம் வந்து வச்சுட்டு மீதி இருக்கிற டைம் ரைட் சைடு கொண்டு போய்க்குங்க. அப்ப என்னாச்சு? x ஸ்கொயர் dy by dx plus 2y into dy by dx into x இருக்குது plus x into dy by dx plus dy by dx. என்னடா இது? Yes, sir. ஏதாச்சும் ஒர்க் பண்றியா? இல்ல சார். இல்ல இல்ல ஸ்கிரீன் எனக்கு ஸ்கிரீன் பார்த்து சொன்னா நீ எந்த மாதிரி புரியும் தெரியும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பார்த்துக்க. Yes. ஓகே இப்போ என்ன நடக்குது இந்த டைம் இந்த பக்கம் ரைட் சைடு வந்துரும். ரைட் சைடு வர என்ன கிடைக்கும்? -2xy. அடுத்த டைம் யாரா? இந்த டைம். கரெக்ட்டுங்களா? இந்த ரெண்டு டைம் வந்துருமா? ஆமா சார். -y ஸ்கொயர் -y. கரெக்டாமா? yes sir. அடுத்தது யாரு? இந்த 1 இருக்குறாங்க. அப்ப இந்த 1 வந்து -1 ன்னு வந்துரும். கரெக்டாமா? Yes sir. சரி இப்போ என்ன பண்ண போறோம்? dy by dx காமனா எடுத்துக்கங்க. காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் சொல்லுறாங்கன்னு? x square plus 2y x வெரி குட். plus x plus 1. வெரி குட்மா. அப்ப ஈக்குவல் இங்க மைனஸ் காமன் எடுத்துங்க. மைனஸ் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 2xy y ஸ்கொயர் அத இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 2xy plus y plus 1. கரெக்டாமா? ஒரு ஆர்டரா வரதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் அவ்வளவுதான். மத்தபடி இது இல்ல. நீ அப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஒரு ஆர்டரா வரதுக்கு இந்த ஃபார்மேட் ஆர்டருக்காக நான் எழுதிக்கிறேன். காணுங்க. இது ஒரு ஆர்டர்ல இருக்குதா? Yes sir. அதனால தான் மாத்திக்கிது. நீ அப்படி எழுதினாலும் தப்பு இல்ல. Yes sir. அப்ப dy by dx equal to ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது? minus y square plus 2xy plus y plus 1. So இது வந்து மூவிங் டு ரைட் சைடு வந்தனா டினாமினேட்டருக்கு வந்துரும். அப்ப x square plus 2yx plus x plus 1. So இதுதான் இம்ப்ளிடிக் ஃபங்க்ஷனோட கான்செப்டோட டெரிவேட்டிவ். பொறுமையா போடணும். ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு y x மிக்ஸ் ஆகி வந்தனா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி போடுவோம். சரியாமா? Okay sir. நோட் பண்றதா பண்ணிக்கிறேன். yes sir. Okay sir. புரிஞ்சுதாமா? Yes sir. ஓகே ரெடி. சரி இப்போ நம்ம உங்க क्वेश्चन போலாம். இப்போ இது டவுட் இருக்குன்னு இந்த டவுட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல எம்எல் அகர்வாலோட உங்களோட அப்ளைட் மேக்ஸ் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இது எப்படி பண்றலாம்? இது வந்து இப்படி ப்ரூவ் தட்னு கேக்குறாங்க. எப்படி போறது? சோ அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இம்ப்ளிடிக் ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? dy by dx தனியா கண்டுபிடிக்க சொல்றான். With respect to x and அப்புறம் with respect to y. சூப்பர் வெரி குட். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது மல்டிப்ளை பண்ணா 1 வரணும். வர வேணும். கண்டிப்பா வர வேணும். வந்து தான் ஆகணும். பார்க்கலாமா? அப்ப அது ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஃபர்ஸ்ட் x பண்ண என்ன வரும்? அப்படி டைரக்டா சொல்ல முடியுமாடா? 2ax 2ax plus h கான்ஸ்டன்ட் பிராக்கெட் போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? x ஓட டெரிவேட்டிவ் என்ன? 1 into y y. கரெக்ட்டுங்களா? yes sir. x into y dash வந்து dy by dx. கரெக்டாமா? yes sir. டவுட் இருந்தா உடனே கேட்டுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். plus 2by b into 2 சொல்லு அதோட டெரிவேட்டிவ் வந்து மிஸ்டேக் ஆன மாதிரி இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்கன்னு யோசி. 2 yes sir. y 2y into b.
பி இல்ல வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்றோம். அதான் மிஸ்டேக். அதான் டவுட் கேட்டா அதான் எக்ஸ் பண்ண வேண்டியது. வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது என்ன வேற வேரியபிள். dy by dx. அது மிஸ் ஆகும். ஒரு சில எனக்கே மிஸ் ஆகும். ஒரு சில டைம் பிராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துரும். சரிங்களா? dy Yes, by sir. dx டைம் ஒரு பார்த்துக்கோ. ரைட் சைடு என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். நமக்கு என்னது? இப்போ உள்ள மல்டிப்ளைங்க 2ax plus 2hy plus 2h into x into dy by dx plus நீங்க சொன்ன மாதிரி 2by தான் கரெக்டான ஆன்சர். 2by into dy by dx equal to 0. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. இப்போ யாரெல்லாம் dy by dx டைம் இருக்கிறானோ அவனை மட்டும் 2by. மீதி எல்லாம் பார்த்து அந்த பக்கம் கொண்டு வந்து இங்க ஒரே ஒரு ஐடியா. எல்லா டைம்லயும் என்ன இருக்குது? 2 இருக்குதா? எல்லா டைம்லயும் 2 இருக்குங்களா? அப்பனா என்ன பண்ணிடலாம்னா இந்த பக்கம் ரைட் சைடு 0 இருக்குதுல்ல. அப்ப ரைட் சைடு 0 இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா காமனா எடுத்து கட் பண்ணிடலாம். அந்த 2 வச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லா டைம்லயும் 2 இருக்கு. ரைட் சைடு 0 இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரைட் சைடு 2 வந்துரும். காமனா எடுத்து போட்டா ரைட் சைடு 2 வந்துரும். இல்லைன்னா என்ன பண்றீங்க? காமனா டிவைட் பை 2 னு போட்டுக்கோங்க. எல்லா டைம்லயும் இருக்குன்னா காமனா டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது. எல்லா 2ம் கட் ஆயிடும். கட்டாமா? Yes, sir. சரி. இப்ப மீதி இருக்கிற டைம் என்ன? இந்த டைம் மட்டும் நீங்க லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிற 2 டைம் வந்து ரைட் சைடு கொண்டு போய்க்குங்க. அப்ப என்ன நடக்கும்? hx into dy by dx plus okay by by into dy by dx equal to minus will taking common ax plus hy. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டீங்களா? இல்ல சார் இல்ல. ஓகே. அப்ப dy by dx காமன் எடுங்க. dy by dx காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? hx plus dy. dy equal to minus ax plus hy. அப்ப dy by dx ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. minus ax plus hy divided by hx plus by. இதான் நம்மளுடைய dy by dx டேர்ம். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்ல உடனே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே. ஸோ மினிமைஸ் பண்றேன். அப்பதான் கொஞ்சம் ஈஸியாக காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ணி. ஓகே சார். சார் क्वेश्चन வரிசை காமிக்கிறீங்களா சார்? கொஸ்டின் கீழே எடுக்கணும்டா. ஏன்னா அது மேலே போகும்போது இதாகும். கொஸ்டின் பார்க்கலையா? நான் கீழே போடுறேன். இது காப்பி பண்ணிட்டியா? அது பண்ணிட்டேன் சார். ஓகே. ஏன்னா எனக்கு வேணும் கொஸ்டின் கீழே இன்னொரு dy by dx by dy கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக வேணும். நான் கீழே போட்டுட்டேன். எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னடா பண்ணணும்? dx by dy கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ் சார். அப்ப சொல்லுமா? dx by dy. அப்ப இதான் ஈக்குவேஷன் 1 ன்னு ஆல்ரெடி வெச்சிட்டோம். மேலே எழுதும்போது என்ன எழுதணும்? அது மறக்காம எழுதிங்க. டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன எழுதணும்? y ன்னு எழுதணும். மறக்காம எழுதிருங்க. ஏன்னா அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பாத்துக்கோங்க. ஓகே. இப்போ என்ன நடக்குண்டாங்கன்னு வித் ரெஸ்பெக்ட் டு y பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்கும்? 2ax dy by dx. சூப்பர்மா. 2ax into dx by dy. ஓகேங்களா? dx by dy. Plus plus 2h bracket dx by dy plus x into இல்ல அவசரப்பட into y இருக்குல்ல u dash v இல்ல u dash v uv இது அப்ப into y கரெக்ட்டுங்களா plus x into 1 கரெக்ட்டா into y விட்டுட்டு பாரு y போட்டியம் பாரு எஸ் சார் போட்டுக்கலாம் சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு plus நீ சொன்ன மாதிரி 2by இப்பதான் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு y னால 2py மட்டும் வரும் கரெக்ட்டாமா ஓகே சார் சரி அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க 2ax into dx by dy plus 2 உள்ள மல்டிப்ளிங்க 2 கச்சா அப்ப 2 கச் y into dx by dy plus 2 kh x plus
2by equal to 0. சேம் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் 2 காமன் ஆகுது. ஆனால் 2 டிவைட் பண்ணும்போது 2 ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைமும் கேன்சல் ஆகுது. ரைட் சைடு 0வா இருக்கிறனால, மற்றபடி வேற வேரியபிள் எனர்ஜி இருந்தால் அப்படி பண்ண வேண்டாம். ரைட் சைடு 0வா இருக்கிறனால நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ யாருன்னா dx by dy இருக்கிறாங்களோ அவனை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேம் மூவிங் டு த ரைட் சைடு. அப்போ இதுக்கு காமனா dx by dy காமனா எடுத்துக்கோங்க. என்ன நடக்குங்க? ax plus hy வரும். இங்க மைனஸ் will taking common hx plus py வரும். hx plus py வரும். அப்ப end of result dx by dy equal to minus of hx plus by divided by ax plus hy. இதுதான் நம்மளுடைய dx by dy ஓட ரிசல்ட். எஸ் சார். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும்? மேலே கண்டுபிடிச்ச ரிசல்ட் கீழே கண்டுபிடிச்ச ரிசல்ட் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எனக்கு மேலே கண்டுபிடிச்ச ரிசல்ட் பார்க்கறதுக்கு மினிமைஸ் பண்றேன். இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். dy by dx into dx by dy. ஓகேங்களா? ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் இருக்குது, ரெண்டாவது டைம் மைனஸ் இருக்குது. அப்போ எழுதிக்கிங்க மைனஸ் ax plus hy divided by hx plus by. இங்க y க்கு பதிலா x ன்னு போட்டு நினைக்கிறேன். சாரி, இங்க y வரும் நினைக்கிறேன். இங்க y தான் எழுதிக்கிறேன். y இன்ட்டு மைனஸ் இங்க வந்து வரும் hx plus by divided by ax plus hy. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ என்னாச்சுன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் என்ன பிளஸ் ஆயிரும். இந்த டைம் சேம், இந்த டைம் சேம். தேர்ஃபோர் ஃபைனல் ரிசல்ட் வந்து 1 1. அவ்வளவுதான். எனர்ஜி டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். நோட் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டேன் சார். முடிஞ்சதுங்களா? மேலே இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணீங்க, கீழே இருக்கிறது கம்ப்ளீட் ஆச்சுங்களா? எஸ் சார். ஓகே, வெரி குட். சரி, இதில் எனர்ஜி டவுட் இருக்குதாடா கண்ணு? இல்லை டவுட் இருந்தால் சொல்லுங்க, இன்னொரு கூட பார்த்துக்கலாம். இல்லை அடுத்தது நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார். இல்ல சூப்பர். ஓகே, இப்போ உங்களோட எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல 5 ப்ராப்ளம் கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ப்ரூவ் தட் இல்ல, நம்ம ஈஸியா தான் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 5 வந்து நம்ம ஈஸியா தான் கொடுத்துக்கிறாங்க. சரி, இதுல எது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்? இது ஆன்லைன் இது, அதனால கொஞ்சம் இமேஜ் கரெக்டா இருக்குதா? கரெக்டா தான் சார் இருக்கு. ஓகே, கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும், இது பார்த்துக்கோங்க. சரி, இது எது உங்களால போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்? ஃபோர்த் ட்ரை பண்றீங்களா? ஃபோர்த் ஒன்று சார். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இது ரெண்டு வேணும். எது போடலாம்? ஃபோர்த் ஃபர்ஸ்ட் போடுங்க. இதெல்லாம் நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்றீங்களா? ஹோம்வொர்க் கொடுக்கலாம்ல? இல்ல ஸ்கூல் ஒர்க் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஓகே சார். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்து எனக்கு ஹோம்வொர்க் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. எனக்கு ஃபோர்த் ஃபிஃப்த் இப்போ பண்ணுங்க. இல்லை நம்ம 2 சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ ஃபோர்த் பண்ணி எப்படி பண்றேன்னு பார்க்குறேன். நான் வந்து ஹெல்ப் பண்றேன். பாயிண்ட் dy by dx தான் கேட்குறோம்.
சார் சொல்றேங்க. 3 minus 6y minus 9x divided by 6y plus 4y plus 2. ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தானே வந்தது, இல்ல வேற மாதிரி வந்ததா? இப்படிதான் சார் நான் வந்து 1 by x போட்டு அப்புறம் 1 by x எதுக்கு வந்துருவாங்கன்னு? ஆமா ஆமா, log x தானே, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்ப இதை வந்து ஓகே தானே? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் வந்தது. dy by dx ஈக்குவல் என்ன வந்தது? ரெண்டுக்கு காமனா இங்க ஒரு dy by ஏன்னா நானும் போடுறேன், ஏன்னா எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து தெரியும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 3x plus 2y into 3 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? into 3 minus 2 into again இங்க 3x plus 2y equal to 3 plus 2y dash. கரெக்ட்டமா? இங்க ஒரு y இருக்குது, இங்க ஒரு y dash வரும். கரெக்ட்டமா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இதையும் கம்பைன் பண்ணுவோம். எது இது? இந்த 3 வந்து -3 வந்து இங்க வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி இது என்ன ஆச்சு? 9x plus 6y and also அந்த -3 இங்க வந்துரும். ஈக்குவல் டு இங்க y dash காமனா எடுக்கலாம். இந்த டைம் இங்க போவோம், y dash காமனா எடுக்கிறேன். y dash காமனா எடுத்தா கிடைக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. இந்த இடத்துல என்னது? 2 into 3 6 ன்னு ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 6x plus 4y ன்னு வரும். கரெக்டாடா? ஆமா சார். அப்ப y dash ஈக்குவல் என்ன கிடைக்குது? 9x plus 6y minus 3 divided by 6x plus 4y plus 2 ன்னு வருது. கரெக்டா தானே? எனர்ஜி டவுட் இருந்தா பாத்துக்கல, மேபி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கடங்க. கரெக்டா சார், நம்ம மேல சைன் மட்டும் மாத்தி இருக்கு சார். என்ன சைன்? எதனால நான் தப்பா போடுறதுனால நீடா என்னாச்சு சொல்லு. எனக்கு வந்து 3 minus 6y minus 9x இருக்கு சார். இல்ல, இப்போ இந்த ஸ்டெப் கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது -2ங்கிறது இங்க பிளஸ் தான ஆகும். இந்த டைம் இங்க தான வருது. இது மைனஸ் பிளஸ் இன்டர்சேஞ்ச் கரெக்ட்டா தான் போட்டுருக்குது. இது -2 தான்டா. மைனஸ் 3 அங்கேயே தானே சார் இருக்கு. 3 ஏன் சார் மைனஸ் ஆச்சு? இல்லடா, 3 வந்து இங்க 3 இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்ல. இந்த 3 இங்க வரும்போது -3 வரும்ல. இது +3 தானே இது? ஆமா சார். அப்ப y dash டேர்ம் தான ஒரு பக்கம் வைக்க போறோம். இது இங்கேயே தான் இருக்குது. இந்த +3 தான் இங்க மூவ் பண்றோம். ஓகே சார். கரெக்ட்டா? +3 தான் இங்க மூவ் பண்றோம். அதனால இது மைனஸ் வரும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஃபிஃப்த் ஒன் போட முடியுமா? நான் ட்ரை பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணலாமா? நான் நீ தனியா ட்ரை பண்றியா? ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம் சார். ஓகே. e power x minus y into x ஓட டெரிவேட்டிவ் 1 minus y dash. So right side என்னாகும்? 1 by log x, x by y, x by y னா y by x ஆயிரும். இது u by v மெத்தட். u by v மெத்தட்னா x dash வந்து 1 into y minus x into y dash divided by y squared. இது ஒரு y, இது ஒரு y, அதனால ஒரு y கட் ஆயிடும். சார் இப்படி போடலாமா சார்? log x minus log y. இன்னொரு சொல்லுமா? இன்னொரு சொல்லு. அது வந்து log x minus log y ன்னு எழுதலாமா சார்? எழுதலாம். எழுதலாம், திரும்ப நீ LCM எடுத்து போட வரும். இப்போ என்ன நடக்குன்னா log x பண்ணினா 1 by x ன்னு கிடைக்கும். log y எழுதுனா திரும்ப என்ன கிடைக்கும்? 1 by y into dy by dx. அப்ப என்ன பண்ணுங்க? திரும்ப LCM எடுத்து போட வரும். அந்த LCM கான்செப்ட் வேண்டாம்னு சொல்லி தான் நான் இதை போட்டேன். உனக்கு எது ஈஸியா இருக்குதோ அதை போட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் கரெக்ட் தான். ஃபைனல் ஆன்சர் கரெக்டா வரும், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா LCM எடுக்கிறது ஒரு சில சிபிஎஸ்சி பசங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு எங்க ஈஸியா இருக்கு சார் நான் பண்ணிடுவேன்னா நீங்க பண்ணிக்கலாம். கரெக்டா? 1 by x minus 1 by y into y dash வரும். கரெக்டாமா? ரைட் சைடு டெரிவேட்டிவ் தானே வருது. செக் பண்ணி பாத்துக்கோ. ஆமா சார். அப்ப ரெண்டுக்கு LCM எடுப்ப. கரெக்டாமா? LCM எடுத்து என்ன நடக்கும்? இங்க வந்து y ன்னு வரும், இங்க வந்து என்ன வரும்? x ன்னு வரும். சார் அந்த மெத்தட்ல போற CUV. இதே போட்டுக்கறியா? ஓகே. உனக்கு எது வேணுமோ போடுங்க. உனக்கு எந்த மெத்தட் வேணுமோ நான் அதை சொல்லி கொடுத்துறேன். சரியா? ஓகே. இது வரைக்கும் முடிஞ்சதாமா? ஒரு y இருக்குது, ஆனா ஒரு y நான் கட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா?
ஓகே. சார் அந்த log x by y தான் நீங்க அப்படி போட்டிருக்கீங்களா சார் 1 into y minus இன்னொரு சொல்றேன் ஒண்ணு. இன்னொரு ஒவ்வொரு ஸ்டெப்பை கூட போட்டு காட்டிடுறேன். அந்த இடத்துல உனக்கு ரைட் சைடு டவுட் வருதா? ஆமா சார் ஓகே. log x ஓட டெரிவேட்டிவ் நடக்குன்னு. log x ஓட டெரிவேட்டிவ் என்ன? 1 by x. அப்போ 1 by x by y. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? x by y வந்து நான் again டெரிவேட்டிவ் பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார் ஓகே. அப்ப என்ன நடக்கும்? 1 by xy னா இந்த y வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அது தெரியுமில்ல? அப்ப y by x ன்னு ஆயிடும். இப்ப இதனோட ஃபார்முலா என்ன? u dash v minus u into v dash divided by v square. கரெக்டாடா? எஸ் சார் புரியலன்னு கேட்டுக்கோ. எஸ் சார் புரியுது சார் இது y squared ஒரு y கட் ஆயிடும். அப்ப என்னாச்சு? 1 by x into x ஓட டெரிவேட்டிவ் என்ன? 1 into y minus x into y ஓட டெரிவேட்டிவ் வந்து y dash தான். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் x பண்றோம், அதனால y dash தான் வரும். ஓகே சார் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். ஆல்ரெடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்ப லெஃப்ட் சைடு என்ன நடக்கும்? இந்த e பவர் x minus y வந்து இன்சைடு மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? e பவர் x minus y minus e பவர் x minus y into y dash. ஓகேவா கண்ணு? எஸ் சார் இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த x இந்த y என்ன பண்ண போறேன்? ரைட் சைடு மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன்னா டினாமினேட்டர் இருக்குது. அதனால இந்த xy என்ன பண்ண போறேன்? சாரி லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ண போறேன். ரைட் சைடு இருக்கிற வேண்டிய லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும்? x y e பவர் x minus y minus x y e பவர் x minus y into y dash equal to 1 into y y minus x into y dash. Is correct? எஸ் சார் தென் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன மூவ் பண்ண போறோம்? y டேஷ்ங்கிற டேர்ம் ஒரு சைடாவும் yங்கிற அந்த அனதர் கான்செப்ட் வந்து அனதர் சைடாவும் நம்ம மூவ் பண்ண போறோம். கரெக்டாடா? எஸ் சார் அப்ப xy into e பவர் x minus y plus y இங்க வந்துச்சுன்னா minus y equal to இது minus term moving to the right side னா plus term ஆயிடும். அப்ப xy into e பவர் x minus y into y dash minus x y dash. ஓகேங்களா? எஸ் சார் இப்போ உங்களுக்கு நார்மல் மெத்தட்னா எதாரெல்லாம் y dash இருக்கிறானோ அவனை தூக்கி நம்ம வெளியே வச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? y dash தூக்கி வெளியே வச்சுட்டா என்ன நடக்கும்? இங்க xy into e பவர் x minus y minus x ன்னு வரும். கரெக்டாடா? அப்போ y dash என்ன தேவை? y dash வேணும். இது வந்து மூவிங் டு லெஃப்ட் சைடு. அப்போ நம்ம y dash ஈக்குவல் எழுதிக்கலாம். அப்போ y dash ஈக்குவல் டு இது வந்து டினாமினேட்டர் வரும், இது வந்து நியூமரேட்டர் இருக்கும். கரெக்டாமா? அப்போ xy e பவர் x minus y minus y divided by xy e பவர் x minus y minus x. கடைசி ரெண்டு மட்டும் தான் மாறுது. இது வந்து அப்படியே வந்துடும். ஸோ பொறுமையா பாரு, டவுட் இருந்தா கேட்டுக்கோ, பொறுமையா காப்பி பண்ணுவோம். எஸ் சார் டவுட்டாமா? சார் எனக்கு அந்த மடி நீங்க Black கலர்ல போட்டிருக்கீங்கல்ல சார் ஆமாடா. அந்த ஒரு நிமிஷம் கொடுங்க. ஓகே. அதான கண்ணு, நம்மளுக்கு என்ன வேணும்? y dash வந்து ஒன் சைடு எழுதணும். ஆமா சார் அப்ப இந்த டைம் y dash டைம் தானே? அப்ப இதை தூக்கி நான் இந்த பக்கம் வச்சுட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார் இது y dash இல்லாத டைம் ஒரு சைடு வரும். இது y dash இல்ல இந்த இடத்துல. ஆமா சார் அப்ப இந்த ஓகே டைம் அது நோட் பண்ணிக்க. என்னாச்சும் டவுட் இருந்தா என்ன ரீசன் இங்க நோட் பண்ணிக்க. பிராக்கெட் போட்டு என்னன்னு எழுதிக்கோ. ஏன்னா நாளைக்கு ரெஃபர் பண்ணும்போது உனக்கு தெரியும்னா இது ரீசன் எழுதிக்கோ. ஓகே? y dash on right side, not y dash on except remaining concept or left side வெச்சுக்கோ. remaining term on right. உனக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல நீ எழுதி வச்சுக்கோ. சரியா? அப்புறம் xy dash சார் என்ன செட் பண்ணீங்க? என்ன சொல்லணுமா? எது வேணும்? அந்த xy dash
எக்ஸ் ஒய் டேஸ் இங்க இருக்குது பாரு. அது என்ன சார் பண்ணீங்க? அது அங்கே இருக்குது காமனாக எடுக்கிறேன். இந்த டைம் பிளாக்ல இருக்குது பாரு, இருக்குதுல்ல. ஆமா சார். இல்லை என்ன பண்ணேன்னா அந்த டைம் அங்கேயே தான் இருக்குது. இது மட்டும் தான் நாங்கள் கொண்டு வரேன். லெஃப்ட் சைடு இது மட்டும் தான் கொண்டு வரேன். ஓகே. இந்த ஏரோ மார்க் போட்டது புரியுதா இல்லையா? இன்னொரு அந்த ஸ்டெப் எழுதி காட்டுட்டா? இல்ல சார். புரிஞ்சு சார். நான் அதனால தான் ஏரோ மார்க் போட்டு நடத்துறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏரோ மார்க் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ் சார். முடிஞ்சதாம்மா? சரி, அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா? மேபி புக் இருந்தால் கையில் வச்சுக்கோ. எனக்கு ஆன்லைன் மெட்டீரியல்னால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புக் இருந்து கையில் வச்சுக்கோ. சரியா? ஸோ மேபி இதை என்ன கொடுத்துக்கிறான்னு அப்சர்வ் பண்ணும்போது எக்ஸு ஒய் கியூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறான். ப்ரூவ் தட் 3 இன்ட்டு ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் பவர் மைனஸ் 4 அது ஒய் பவர் மைனஸ் 4 நினைக்கிறேன். கரெக்டாமா? ஆமாம் சார். ஈக்குவல் டு 0. ப்ரூவ் தட் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு எது ஆன்சர் கொடுக்குறானோ அது பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம். ஆன்சர் கையில் இருக்கும், பார்த்தா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இது எங்கெங்க பிரச்சனை வரும்னா, ட்ரிகோனோமெட்ரியோட கான்செப்ட், டெரிவேட்டிவோட கான்செப்ட், இன்டெகிரேஷன் கான்செப்ட், எதெல்லாம் ப்ரூவ் தட்னு இருக்குதோ அதில் தான் நம்ம லாக் ஆகும். ஆன்சர் தெரிஞ்சுட்டு போடுறதே பெரிய பிரச்சனை. ஆன்சர் தெரியாம நம்ம எந்த ஆன்சரா கொண்டு வந்துடலாம். அப்ப நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர வேணும். எப்படி கொண்டு வரது? அவ்வளவுதான். இது ஈஸியான ப்ராப்ளம் கொண்டு வந்துடலாம். ஒரு சில ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமா இருக்கும். அந்த ஆன்சர் ப்ரூவ் தட்டுக்கு கொண்டு வரங்காட்டியே என்னடா பண்ணணும் மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இங்க பண்ணிருக்கீங்களா நான் பண்ணணுமா? நீங்க பண்ணுங்க சார். சரி, ஓகேம்மா. இல்ல இது எனக்கு கரெக்டா டேம் மட்டும் கரெக்டா சொல்லு. எனக்கு புக்ல எனக்கு மெட்டீரியல் கிளியரா இல்ல. x y 4 y பவர் 4 அது. xy பவர் 4. ஓ 4 இது. அதனால கியூப் ஆன் கேட்டோனே. ஓகே. x y பவர் 4 தானே? இதுலயே பார்க்கட்டா சார்? புக் கையில் வச்சுக்கோ. எனக்கு லாஸ்ட் இயர் வெர்ஷன் தான் இருக்குது. இப்போ நியூ இயர் வெர்ஷன் இல்ல. x y பவர் 3 தான் சார். ஓகே, x y பவர் 3. இங்க ப்ரூவ் தட்ல y பவர் -4 பாத்துக்கடா. ப்ரூவ் தட்ல y பவர் -4 பாத்துக்க ப்ரூவ் தட்ல. இல்ல சார், -4 இல்ல சார். நான் +4 தான் சார். +4 அது. ஆமா சார். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். வருதாமா? ஆன்சர் வந்துச்சு? எஸ் சார். சரி, அப்ப என்ன வருது? x இன்ட்டு 3y² கட்டமா ப்ளஸ் y³ ஓகே, இங்க y டேஷ் இருக்குது. y டேஷ் இன்ட்டு y³
is equal to 0. ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் எப்படி பண்றது? Multiply y on both sides. என்னம்மா இன்னொரு சொல்லு. Multiply by y on both sides. மல்டிப்ளை பை ஒய்யா? Ah, என்ன ரீசன் ஏன் மல்டிப்ளை பை ஒய் போடுறீங்க? அது ஏன்னா சார் அங்க xy ஸ்கொயர் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 வரணும் சொன்னீங்க ம் ம் அதுக்கு. சரி மல்டிப்ளை பை ஒய் போட்டா என்ன நடக்குதுன்னு? மல்டிப்ளை பை y போட்டோம்னா y பவர் 4 plus 3 y cube x dx by dy. ம் அப்புறம் x y cube வந்து 1. என்னம்மா? x y cube வந்து 1 சார். எக்ஸ் ஒய் கியூப் வந்து 1ன்னு மாத்துறதுக்காக. வெரி குட். ஏன்னா எக்ஸ் ஒய் கியூப் வந்து கிவன் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு 0. ஓகே. அப்போ நீங்க சொன்ன கரெக்ட். அப்போ 3 இன்டு ஒய் டேஷ் பிளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கிவன் தட் வந்து நீ யூஸ் பண்ற. அதுக்காக நான் வந்து அதர் ரீசன் கிவன் தட் யூஸ் பண்றதுக்காக ஒய்யை மல்டிப்ளை பண்றீங்க. கரெக்டாமா? ஆமா சார். சூப்பர்மா. ஓகே வெரி குட். சரி அடுத்து பார்ப்போம். மல்டிப்ளை பை y னா சார் இல்ல ஓகே ஓகே. ரைட் சைடு வந்து 0 இருக்கனால நீ பண்றது தப்பு கிடையாது. சரி क्वेश्चन நம்பர் 8 பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 8 ஓகே இது ஃபுல்லா எடுத்து போட்டு. 7 இருக்குது. 7 வந்து அது வேற கான்செப்ட். நம்ம அதை மறுபடியும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து क्वेश्चन நம்பர் 8 ரெண்டுமே முடிச்சுக்கலாம். क्वेश्चन நம்பர் 8 என்னடா நடக்கும்? நம்ம ஆல்ரெடி போட்டோம்னா dy by dx dx by dy equal to 1. அதோட செகண்ட் ஒன் போடு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோமல் பண்ணிடு. சரியாமா? 7th ஒன் சார். 7th ஒன் அது ப்ரூவ் தட் கான்செப்ட். அது வந்து நிறைய கொஞ்சம் கான்செப்ட் அதிகமா போவோம். நம்ம பார்ப்போம். 7th ஒன் பார்ப்போம். 7th ஒன் பார்ப்போம். எல்லாமே பார்ப்போம். இது வந்து கோமல் பண்ணிருங்க. இது உங்களுக்கு 1 ஹவர் ஓகேவா? 1.25 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் ஓகேவாமா? வீக்லி எத்தனை கிளாஸ்? 2 சார். வீக்லி 2. 3 ஹவர்ஸ் பேஸ்ல 1.5 மணி நேரம் வச்சுக்கலாமா? எல்லா கிளாஸ் மார்னிங்கா சார்? ஆமாம்மா மார்னிங் தான். ஈவினிங் ஃபுல் ஷெட்யூல் இருக்குறாங்க. 5:45 to 7:15 வரைக்கும் ஜாயின் பண்ண முடியுமா? ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் சார். கொஞ்சம் நேரமா எந்திரிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் சீட் அனுப்புறேன். அந்த ப்ராக்டிஸ் சீட்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாகும். ப்ராக்டிஸ் சீட் அனுப்புறேன். சொல்லுங்க எத்தனை மணிக்கு நீங்க இது பண்ணணும்? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்? 8க்கு இங்க கிளம்பணும் சார். அப்ப நீங்க முன்னாடியே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டீங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட போட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள். நிறைய ஸ்டூடெண்ட் அப்படிதான் எடுக்கிறேன். இப்போ காலையில எல்லாருமே 5:30 கேட்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்லிடுறேன், ரெடி ஆயிட்டு யூனிஃபார்மோட உட்காந்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம். அது மாதிரி பண்ணிக்க முடியுமா? சரி ஓகே சார். அப்போ 5:45 7:15 ஓகேங்களா உங்களுக்கு? 5:45 to 7:15. உங்களுக்கு ஷெட்யூல் என்னன்னைக்கு கொடுக்கணுமா? வெனஸ்டேவும் தர்ஸ்டேவும் ஜாயின் பண்ணிக்க. இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முன்னாடியே கொடுத்துட்டேன். நீங்க எக்ஸ்ட்ரா வேற ஷெட்யூல் ஆல்டர் பண்ணிட்டு இருக்கு உனக்கு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே ஓகே தானே? சார் வீக்கெண்ட்ல ஓகேவா சார்? சாட்டர்டே சண்டே. ஓகே. அப்ப வெனஸ்டே ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோ. சாட்டர்டேவா சண்டேவா அப்படிங்கும்போது சாட்டர்டே லீவ் இருக்குமா? இல்ல சார் சாட்டர்டே ஸ்கூல் சார். ஓகே சாட்டர்டே ஆர் சண்டேன்னு உனக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே அப்ப தர்ஸ்டே கிளாஸ் வேண்டாம் உனக்கு அப்படி தானே? ஓகே அப்ப இன்னைக்கு நீ மண்டே அட்டெண்ட் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ் எப்போ அட்டெண்ட் பண்ற? வெனஸ்டே பண்றேன் சார். இல்ல வெனஸ்டே எனக்கு இந்த வீக் மட்டும் ஷெட்யூல் இருக்கும். ஏன்னா வெனஸ்டே உன்னோட ஷெட்யூல் நீ கொடுத்தனா நான் வெனஸ்டே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். தர்ஸ்டே ஜாயின் பண்ண ஓகேங்களா? இந்த வீக் என்ன பண்ணா தர்ஸ்டே ஜாயின் பண்ணிக்கோ. சரியாமா? ஓகே சார். தர்ஸ்டே ஜாயின் பண்ணிக்கோ. இந்த வீக் மட்டும் உங்களுக்கு மண்டே வந்து தர்ஸ்டேவும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன வெனஸ்டே அண்ட் சண்டே வரும். வெனஸ்டே சாட்டர்டே ஆர் சண்டே. சாட்டர்டே உனக்கு லீவா இருந்தா கொடுக்கலாம். இல்ல என்ன ஷெட்யூல் பார்க்க சாட்டர்டே சண்டே ரெடி ஆயிக்கு. 2 நாள் ஏதோ ஒரு நாள் ரெடி ஆயிக்கோ. உனக்கு அப்டேட். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்து லீவ் சார். ஃபர்ஸ்ட் சண்டே லீவா? ஃபர்ஸ்ட் சாட்டர்டே லீவ். அது ஒரே ஒரு சாட்டர்டே மட்டும் தான் லீவ் வருது. கரெக்டாமா? ஓகே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் கிளாஸ்ல இருக்கணும். சரியா? 5:45 to 7:15. ஓகே செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்ண. நானும் ஹெல்ப் பண்ணணுமா நீ போட்டுருவியா?
நீங்களும் போடணும் சார். ஓகே. 8th செகண்ட் x cube plus y cube equal to 3axy. So derivative பண்ணா 3x squared plus 3y squared y dash equal to 3a into x பண்ணா 1 y plus x into y dash. 3x squared plus 3y squared y dash equal to 3ay plus சார் 3 3a டிஃபரன்ஷியேட் பண்ணா 3a தானா சார்? இன்னொரு சொல் 3a டிஃபரன்ஷியேட் பண்ணா 3a தானா 3a சார்? டிஃபரன்ஷியேட் பண்ற இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் கான்ஸ்டன்ட் டைம் வெளியதானே எடுக்கணும் கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுதா 3aங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் இது ஏன் டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேணுங்கிற ரெண்டுக்குள்ள மீனிங் தெரியுங்க இப்போ x கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு வெறும் 3aன்னு வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக இது ஜீரோன்னு ஆயிடும் இதே மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா இது வந்து 3x u y வந்து இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றேன் 3ax வந்து u சார். இல்ல 3ax வரைக்கும் இருக்கிற 3aவே கான்ஸ்டன்ட் அதை வெளியே போட்டுக்குங்கிற ஏன் அது யூன்னு எடுக்கிற அது யூவே எடுக்கணும் அதை கன்சிடர் பண்ணாது இதுதான் நம்மளுக்கு வேரியபிள் வேரியபிள் மட்டும் யூன்னு எடுத்துக்கோ இது வந்து எக்ஸ் வந்து யூ இது வந்து வின்னு வச்சுக்கோ புரியுதா இன்னொருக்கு சொல்ல வேணுமா ஓகே சார். கான்ஸ்டன்ட் டைமே கன்சிடர் பண்ணாத அவனை தூக்கி வெளியே போட்டுரு இல்லைன்னா அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பான் எஸ் சார். சரி எல்லாத்துக்கும் என்ன இருக்குது 3 காமன் ஆகுது கட் பண்ணிடலாமா சரி நீ போடுற நான் சனிக்கே போடுறேன் நீங்க அப்புறமேட்டு பார்த்து ஸ்வைடேஸ் கண்டுபிடிச்சிட்டியடா முடிஞ்சுதா எஸ் சார். என்ன ஆன்சர் வந்திருக்குது ay minus x square divided by y square minus axy. எக்ஸ் ஒய்னு வருதா எக்ஸ் ஒய்னு வருது அது ஒய் டேஷ் தானே ஏ ஆமா சார் xy. எக்ஸ் மட்டும் தானே வருது minus ax. ஓகே இதே ஐடியாக்கு என்ன பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேஷ் கண்டுபிடிக்க போறோம் சார் இன்னிலிருந்தே 1.5 hours சார் இல்ல என்னமா இன்னிலிருந்தே 1.5 hours சார். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு நீங்க இந்த ரெடி ஆகல நீங்க 1 hour போதுங்கறியா இல்ல சார். சரி இன்னைக்கு 1.25 மணி நேரம் அட்டர் பண்ணு 1 hour 15 minutes 7 வரைக்கும் பண்றேன் சார். 7 o'clock 7 o'clock வரைக்கும் பண்றேன் சார். அதான் 1 hour 15 minutes நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 1.5 hours இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு 15 minutes மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் இது பண்ணோம்னா அது வீக்கெண்டுக்கு இது ஒன்று எடுத்து கொடுத்துறேன் சரிங்களா இது 1.5 hours நோட் பண்ணிக்கலாம் ஒரு 15 minutes ஞாபகம் வச்சுக்கோ ஒரு வீக்கெண்ட்ல உனக்கு அந்த 15 minutes உனக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் சரியா ஓகே சார். சரி ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் எடுக்கலாம் அது பார்த்துக்கலாம் எஸ் சார்.
ஆன்சர் 1 சார். இது எப்படி போட்டீங்க? இது ரெண்டுக்கும் ஆப்போசிட் சைனா இருந்தது. இது எப்படி போட்டீங்க? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆப்போசிட் சைனா இருந்ததுல எப்படி போட்டீங்க? இதான் சார் ஆன்சர் 1 சார். ஆமாடக்கண்ணே. இது ரெண்டு எப்படி கட் பண்ணா ஒண்ணுன்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுதான் கேட்டேன். ay minus x square divided by y squared minus ax into ax minus y squared divided by x squared minus ay. இது ரெண்டு எப்படி கட் பண்ணீங்கன்னு கேட்கறேன்டா கண்ணு. நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுதா? இது ரெண்டு இது ஈக்குவல் வேல்யூல இல்ல. இது ரெண்டு ஈக்குவல் வேல்யூல இல்ல. அப்ப இது எப்படி ரெண்டு கட் பண்ணீங்கன்னு கேட்கறேன். நான் சைன் பார்க்கல சார். சரி, அதுக்கோட வெயிட்டிங் தான் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன், அதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே ஏ மைனஸ் பி டிவைடட் பை இங்கே பி மைனஸ் ஏன்னு வருதுன்னா இது ரெண்டையும் டைரெக்டாக கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணாலும் இதனோட ஆன்சர்னா ஒன்றுன்னு எழுதக்கூடாது, -1 எழுதணும். ஏன்னா ஆப்போசிட் சைன் இருக்குன்னா -1, அதை மட்டும் கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. +1 எழுதிடாதீங்க, அது மார்க் கொடுக்க மாட்டாங்க. -1 இதையும் கட் பண்ணால் ஆல்சோ சேம் ஆப்போசிட் சைன் இன்ட்டு -1. So +1. அந்த ரீசன் எழுதிருங்க. ஏன்னா டைரக்டா கட் பண்ணா அவங்க யோசிப்பாங்க, மார்க் கொடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அந்த மைனஸ் காமனா எடுக்கிறதுக்கு தனி மார்க் இருக்குது. அதுக்கு பதிலா நீ -1 போடினா ஓகே தெரியுது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சரியாமா? ஓகே சார். ஓகே. இப்போ 8th ஃபர்ஸ்ட் क्वेश्चन உனக்கு போட சொல்லிட்டு அது ஹோம்வொர்க் பண்ணிடுறாங்கன்னு. ஓகே சார். ஹோம்வொர்க் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. நிறைய இது கொடுத்தா சொல்லு, ஸ்கூல் ஒர்க்கு உனக்கு இதுக்கு நிறைய இருக்குது சொன்னா நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ 9th ஒன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 9th ஒன் எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலா 8th ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க் கொடுத்துட்டு நோட் பண்ணிக்கோ. 9th இவ்வளவு பெரிய டைம் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட ஆல்சோ நிறைய ஜேஇல கூட கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது எப்படி பண்ணலாம்? y equal to square root of x plus 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 dot 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 infinity ன்னு வரும். Any idea? No sir. சரி, இந்த ஒரு x மட்டும் அப்படியே மறைச்சுக்கிட்டா திரும்ப இதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா என்ன கிடைக்குது? square root of x plus square root of x plus square root of x plus square root of x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இந்த டேர்ம் என்னன்னு எழுதலாம்? y யோட வேல்யூ இதுதானே, அப் டு இன்ஃபினிட்டி தானே? ஆமா சார். அப்ப இந்த ஒரு x மட்டும் மறந்துடுங்க. அப்ப இந்த டேர்முக்கு நான் என்னன்னு எழுத போறேன்? y ன்னு எழுத போறேன். கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். அப்ப y ஈக்குவல் என்ன கிடைக்குது? அவ்வளவுதான். ஒரு 8 நிமிஷம் மணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்க x plus புரியுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் மறந்துடுவாங்க. இந்த ஒரு x மட்டும் வெளியே வச்சுட்டு இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு இந்த டேர்மை நம்ம என்னன்னு எழுதுறோம்? y ன்னு எழுதுறோம். நான் வச்சுக்கோங்க. ஓகே சார். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா டேக்கிங் ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடு. ஏன்னா ரூட் வருது, ரூட் வரும்போது உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. அதனால பண்ண போறீங்க டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. அப்ப ஸ்கொயர் பண்ண என்னடா கிடைக்கும்? இது y square is equal to x plus y. ஓகே. அப்ப இதுக்கு நீங்க டெரிவேட்டிவ் பண்ணுங்க. இதுக்கு டெரிவேட் பண்ண என்ன நடக்கும்? 2y dx by dy. dy by dx. dy by dx. 1 plus y. ஓகேவாமா? Yes sir. இந்த +1 இங்க மூவ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? 2y minus 1 equal to சாரி தப்பு பண்ணிக்கிறேன். நம்ம y dash என்ன வேணும்? +1 மூவ் ஆகுது. +1 இங்கே தான் இருக்கும். y dash அங்க மூவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப 2y y dash minus y dash equal to 1. அப்ப y dash காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 by சாரி 1 வருது. அந்த பக்கம் 1. அப்ப 2y minus 1 equal to 1. அப்ப y dash equal to என்ன கிடைக்குதுங்க? 1 by 2y minus 1. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். பட் நம்ம ப்ரூஃப் என்ன கேக்குறாங்க? இது கேக்குறாங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் நீங்க. அப்ப இதோட முடிட்டாவே போதும் நினைக்கிறேன். கரெக்ட்டா? நம்மளோட ப்ரூஃப் இதானே கேக்குறாங்க. ஆமா சார். அவ்வளவுதான். அப்ப இதையும் வச்சுக்கலாம். இல்ல நம்மளோட ப்ரூஃப் வந்து 2y minus 1 into dy by dx equal to 1. That's all. Okay? சரி. இப்போ என்னன்னா நான் 7th கொஸ்டின் முடிக்க வேண்டியிருக்குது அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் முடிக்க வேண்டியிருக்குது. அது வந்து என்னன்னா கொஞ்சம் லென்த்தான கான்செப்ட். அதனால தான் அதை வெயிட்டிங் வச்சுக்கிறேன். அது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 3 மட்டும் நான் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸாம்பிள் 3 மட்டும் போட்டு முடிச்சலாமா? எஸ் சார்.
ஸோ எக்ஸாம்பிள் 3 எப்படி பண்ணலாம்? இப்போ நம்ம போட்ட ஒரு சில ஐடியா தான். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ண ஒரு சில ஐடியா தான். இப்போ என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் வருது. இது எக்ஸாம்பிள் 3. ஆமா சார். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எழுத முடியும். ஸ்கொயர் பண்ணிடலாமா? y equal to square root of 1 plus square root of 1 plus x power 4. அப்ப ஸ்கொயர் பண்ணிட்டா y squared equal to 1 plus square root of 1 plus x power 4. கரெக்டாமா? ஆமா சார். திரும்ப ரூட் கட் பண்ணணும். அதனால இந்த 1 என்ன பண்றேன்? ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்க. ரைட் சைடு 1 வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கணும். அப்போ y squared minus 1 equal to square root of 1 plus x power 4. So again square எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? again square எடுத்துக்கங்க. again square எடுத்தா என்ன கிடைக்கும்? y squared minus 1 whole square equal to 1 plus x power 4. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ நீ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 1 with respect to x தான். கரெக்ட்டா? with respect to x தான் டிஃபரன்ஷியேஷன் with respect to x தான். அப்ப டிஃபரன்ஷியேஷன் with respect to x போது என்ன நடக்கும் பாருங்க. இந்த டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் டைரக்டா வர சான்சஸ் இருக்குது பாருங்க. 2 into y squared minus 1 திரும்ப y squared நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுவோம். அப்ப 2y into y dash equal to 1 டெரிவேட்டிவ் பண்ணா 0 x பவர் பண்ணா 4 into x cube. கரெக்டாமா? ஆமா சார். 2 into 2 என்ன 4. அப்ப 4y y squared minus 1 into dy by dx equal to 4x cube. இப்போ ரெண்டு சைடு 4 இருக்குது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். மேபி ஆன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். எஸ் ஆன்சர் வந்துச்சு. That is equal to y into y squared minus 1 into dy by dx equal to x cube. எஸ் சார். கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? எனக்கு டவுட் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. ஓகே சார். புரிஞ்சிச்சா? சரி போறதுக்கு ஒரு சில ஐடியா மட்டும் கொடுக்குறேன். அதோட முடிச்சிடலாம். இந்த ஒரு 2 மினிட்ஸ் இருக்குனால சொல்றேன். இல்ல முடிச்சிடலாமா? ஓகே சார். ஒரு சில ஐடியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணு. நான் அது டைரக்ட் கொஸ்டின்ஸ் அது இதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கணும். இப்போ டைரக்டா என்ன பண்ண போறீங்க? இது 3 மெத்தட் 3 வந்திருக்குது. 3 டேர்ம் வந்திருக்குது. என்ன பண்ணலாம்? 3 டேர்முக்கு நம்ம டெரிவேட்டிவ் ஃபார்முலா கொடுத்துக்கணுமா? கொடுக்கல. நான் இப்போ கொடுத்துறேன். u v w whole dash இதனோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன? தெரியுமா டகன? இப்போ u v டெரிவேட்டிவ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? u dash v plus u v dash. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? u dash v w plus u v dash w plus u v w dash. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப யாரு x வந்து u ன்னு வெச்சுங்க, y வந்து v ன்னு வெச்சுங்க, இந்த ஃபுல் டேர்ம் வந்து w ன்னு வெச்சுங்க. ஓகே சார். அப்ப இத வெச்சு கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மேபி இந்த ஆன்சர் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஆன்சர் வரலைன்னா நம்ம என்னன்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நாள்னால உங்களுக்கு முன்னாடி விட்டுறேன். கொஞ்சம் பார்த்துக்க. பிளான் பண்ணி வச்சுக்கோ. சரியாமா? ஓகே சார். உங்களுக்கு கிளாஸ் ஓகே தானே? கன்வீனியன்ட்டா தான் இருக்குது. எனக்கு டவுட் இல்ல கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்தா முன்னாடி அப்டேட் பண்ணிருமா? வேகமா போற மாதிரி இருந்தா ஓகே மாதிரி இருக்குதா? இல்ல சார். ஓகே சார். ஓகேமா. சரி பாருங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராசஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். சார் கிளாஸ்